சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சாம்பார் போகிறோட வாயத்தை வந்து சொல்லிட்டு நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்களா? அம்மா வயிற்றில் இருக்கிற தண்ணி எப்படி இருக்குன்னா கதப்பாக இருக்கும், சூடாக இருக்கும். அந்த சூடு தான் அந்த குழந்தையோட கருவை வளர்த்து வைக்குது. அப்போ சூடு எங்கே உருவாச்சு? ஒரு சூடு தான் ஒரு பொருளை வளர்த்தும், உருவாக்கும். அது எங்கே? அது கர்ப்பப்பையில் வந்துச்சு. அது அந்த சூடு இந்த உடலை வளர்க்குது, உயிரை வளர்க்கல. உடலை வளர்க்குறதுக்கு ஒரு சூடு தேவை. உயிரை வளர்க்குறதுக்கு இறைவன் ஏற்கனவே வச்சுட்டான். எங்கே வச்சிட்டான்னா மூலாதாரத்தில் வச்சுட்டான். அந்த மூலாதாரத்தில் வச்ச பொருளை உன் ஆயுசுக்குள்ளே மேலே ஏற்று போய் சேர்த்துடணும். மேலே ஏற்று போய் சேர்த்துட்டேன்னு சொன்னால் அது உனக்கு உன்னை நெருப்பாக மாற்றி காட்டும். அதுதான் இப்போ நடந்துனுங்க. இது வேலை செய்யணும்னா 2 விதமாக வேலை செய்யணும். அதுக்கு தான் முருகருக்கு அந்த சக்கரம் போடுவாங்க, அறுகோண சக்கரம். முருகருக்கு போகிறது காரணமே அதுதான். அதில் 2 முக்கோணம் இருக்குது. ஒன்று ஆண் தன்மை, ஒன்று பெண் தன்மை இருக்குது. அதில் கீழ் நோக்கி இருக்கிற முக்கோணம் பெண்ணுன்னா யார்? மூலாதாரம். தலைகீழே இருக்கிற முக்கோணம் மூலாதாரம். வானத்தை ஆகாயத்தை பார்த்த மாதிரி இருக்கிற முக்கோணம் புறமையம். அப்போது இங்கே இருக்கிற மூலாதாரத்தில் இருக்கிற அந்த முக்கோண சக்கரத்தை நீ மேலே இருக்கிற முக்கோண சக்கரத்தில் எடுத்து போய் சேர்த்துட்டேன்னு சொன்னால் முருகனை கொண்டு போய் சேர்த்ததுக்கு சமம். அதுதான் அங்கே அறுகோண சக்கரமாக 2 ஸ்டார் போட்டிருக்காங்க இல்லையா? அது 2 முக்கோணம் இருக்குது. இது ஒன்று சேர்ந்தால் அறுகோணம். அதை தான் அம்மா பண்ணாங்க. யார்? முருகன் 6 விதமாக படுத்துட்டான். 6 தாமரையில் குழந்தையா பத்துனுக்கிறான். அம்மா என்ன பண்ணுறாங்க? 6 ஒன்று சேர்த்து அள்ளி அனுப்பிச்சிட்டாங்க. அதுதாங்க. இதை தான் நம்ம வாழ்நாளுக்குள்ளே ஒன்று சேர்க்கணும் தான் ஐயா இந்த கலை கொடுத்துருக்காரு. மூலாவதுல இருக்கிற அம்பாலை எத்தனை போய் மேலே சேர்த்துட்டேன்னு சொன்னால் அங்கே அருங்கோண சக்கரமாக ஆகிடும். அந்த சக்தி, முருகனோட சக்தி உனக்கு கிடச்சிரும். முருகன்னா யார்? யாரோ ஒரு தெய்வம் இல்லை, கையில் வேலை எடுத்துன்னு வர போகிற தெய்வம் இல்லை, ஞானம்தான் முருகன். உனக்கு இருக்க வேண்டிய பொருள் இருக்கிற இடத்த விட்டுட்டு சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்த்துட்டேன்னு சொன்னால் இது வரைக்கும் யாருக்கும் கிடைக்காத ஞானம், இது வரைக்கும் நாம் உணராத ஞானம் இப்போ நம்ம கைக்கு வந்து சேர்ந்துடும். அதை தான் அங்கே முருகனாக காட்டுறாங்க. முருகனாலே ஞானம்தான். சரிங்களா? அந்த முருகனை எப்போ போய் அந்த ஞானத்தை அடையிறோமோ அப்போ தான் இறைவனோட சிவனை போய் அடைய முடியும். அப்போ முதல்ல எங்கே போனோம்? நம்ம மூலாதாரத்துலேருந்து இங்கே வரணும். இங்கே இருந்து தான் அங்கே போகணும். அப்போ இது நம்ம போனோமா இல்லையான்றதுக்கு சாட்சி தான் நீங்கள் சொன்ன விஷயம். அப்போ நம்ம கரெக்டாக தான் போயின்னுக்கிறோம். கரெக்டாக போனால் மட்டும்தான் இந்த அனுபவங்கள் வரும் பாடத்தில், இல்லைன்னா இந்த அனுபவங்கள் வராது. சரிங்களா? ஒரு பொருளையும் மருந்து வச்சிட்டான் இறைவன். மருந்து வச்சிட்டான். ஆனால் நான் என்ன பண்ணேன்? வத்தி பொட்டியும் அங்கே தான் இருக்குது, வத்தி குச்சும் அங்கே தான் இருக்குது. எரியுமா? எரியாது. யாரோ ஒருத்தர் அங்கே உரைச்சி போடணும். இல்லைன்னா 2 பொருளும் எவ்வளோ காலம் இருந்தாலும் எரியாமல் பக்கத்தில் உட்காந்துக்கும். அதே மாதிரி இந்த உடம்புக்குள்ளே 2 பொருளையும் வச்சிட்டான். எவ்வளோ காலம்லாம் அது ஒன்றுமே ஆகாது. ஆனால் இந்த மூச்சில் ஓடுற அந்த நெருப்பு என்ன பண்ணும்? ஒரு ஆதாரத்தையும் சூடு பண்ணி எரிச்சுட்டே போகும். அது ஒரு டைம் எரியும் போதெல்லாம் என்ன ஆகுனா ஒரு தாமரை மலர ஆரம்பிச்சிடும். அது எரிஞ்சால் தான் மலரும், எரியலைன்னா மலராது. இந்த பர்த்டே கொண்டாடுறீங்களா? அங்கே என்ன பண்ணுவாங்க? ஒரு இது வச்சுருவாங்க, தாமரை ஒன்று வச்சுருவாங்க.
கேக்கு நடுவில் அதில் ஒரு மெழுகுவர்த்தி இருக்கும். மெழுகுவர்த்தி கொளுத்தின உடனே என்ன ஆகுனா அது அந்த நெருப்பு போட்ட உடனே பட்டுன்னு எல்லாம் ரிலீஸ் ஆகிடும் தாமரை. நம்ம உள்ளே நடக்கிறது அதுதான். அந்த நெருப்பு வேணும் வரும், இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ஐயா நீர்லேருந்து தான் அப்போ நெருப்பு உருவாது. நெருப்புல இருந்தால் நீர் வருது. கருவில் வந்து நீர் இருக்குன்றீங்க, அந்த நீர் வந்து நெருப்பாக மாறுது. இப்படி அறிவலை நம்ம கூட இது அப்படி இல்லை சார். அங்கே ஒரு மண் மூட்டாங்க. அந்த மண்ணை என்ன பண்ணால் ஒரு பாட்டு ஒன்று இல்லை, நந்தவனத்தில் ஒரு ஆணி கொண்டு வந்தாங்க ஒரு தோண்டி குத்தாடி போடுது. அப்புறம் வந்ததுக்கப்புறம் வர்றதுக்கு முன்னாடி 4,000 மாதமாக ஒரு பாத்திரத்தை செய்கிறாங்க. அது செய்யறதுக்கு இந்த 5 பொருள் வேணும். 5 பொருள் வேணும். எதில் இருக்குது 5 பொருளும்? 5 பொருளும் அம்மா வடிவத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த கர்ப்பப்பையோட அம்சமும் அதிக வடிவத்தில் 5 பஞ்சபூதமும் அதில் இருக்குது. 5 பூதமும் அதில் இருக்குது. இந்த அந்த திரை இருக்குதுல்ல, அது தோல், அது எதோட அம்சம்? மண்ணோட அம்சம். உள்ளே இருக்கிற நீர், அது நீர் தன்மையோட அம்சம். அந்த நீரில் ஒரு நெருப்பு தன்மை இருக்குது. நீரில் ஒரு நெருப்பு தன்மை இருக்குது உள்ளே இருக்கிறதுனால, புரியுதுங்களா? அது இல்லைன்னு சொன்னால் அந்த கரு வளராது. அப்போ 3 பொருள் வந்துச்சு. மிச்சம் இருக்கிற இடம் கொஞ்சம் காலியாகவும் இருக்கும். அது பேர் என்னது? ஆகாயம். ஆகாயம் இருக்குது. இப்போ இன்னொரு பூதம் எங்கே போச்சு? அம்மாவோட சுவாசம் மூச்சு காத்தான் இதுக்குள்ளே பூந்து விளையாடி நடக்குது கருவேப்பையில். அப்போ பஞ்சபூத தத்துவத்தில் அடிப்படையில் தான் அந்த கருவே வருது. 5 எழுத்திலே இருந்து 5 எழுத்திலே பிறந்து 5 எழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள். நம்மளாம் பஞ்சபூத பாவியான். ஏன்னா நீ எப்படி உருவானே உனக்கு தெரியல. இந்த 5 பூதமும் சேர்ந்து தான் உன்னை உருவாக்கிச்சு. அதுக்கு உனக்கு மரியாதை தெரியல. சரி, அங்கே இருக்கும்போது உனக்கு தெரியல, வெளியே வந்து விழுந்துட்டியே, உன்னை வாழ வைக்கிறது அந்த பஞ்சபூதம் தான். அதை என்னைக்காவது உனக்கு திரும்பி பார்த்தியா? இல்லையே. ஆனால் நீ நமச்சிவாய மந்திரம் மட்டும் படிக்கிறியே. அந்த நமச்சிவாய மந்திரம்லாம் என்ன? பஞ்சபூதத்தோட அம்சம் தானே அது. அப்போ படிக்கிறியே, ஒரு தடவையாச்சும் அந்த அது உள்ள இருக்கிற சக்தியை நீ யோசனை பண்ணி பார்த்தியா? இல்லைங்கய்யா. 5 எழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவியா? பாவிதான். பாவிதான். நம்ம அறியாத வரைக்கும் பாவிதான். அறிஞ்சா ஞானி. ஐயா கூட நம்ம ஐயா சொல்லிக்கிறாரு, இந்த 5 பஞ்சபூதத்தில் ஒவ்வொரு வாரத்துலேயும் 5 பொருள் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாரு. அது கொஞ்சம் சொல்லுங்க எல்லாருக்கும். இப்போ தண்ணின்னாக்கா அதுலேயும் ஒரு 5 பஞ்சபூதம் இருக்குது. மண்ணுன்னா 5 பஞ்சபூதம் இருக்குது. தண்ணின்னா அது இப்போ வெளியே தெளிவாக இருப்பாரா? வாழ்ந்துக்காரு இவர். ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு ஈக்குவலாக இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இப்போ இருக்கிற பொருள் வச்சு எனக்கு ஒரு 50 வயசு ஆகும். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் கிடையாது. இது அந்த 52 வயசுக்குள்ள இது முன்னாடி இந்த வரலாறு ஐயா தவிர வேறு யாரும் கிடையாது. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷம் கூட யூடியூப்ல ஐயா வந்து வெளியே போட்டு நான் தெரு தூருங்கிறான். எப்படி கேட்டீங்கன்னா, இந்த கொரோனாவுக்கு முன்னாடி சரி பின்னாடி சரி, இதுக்கு முன்னாடி அவன் நிறைய பேர் என்ன பார்க்குறேன், யூடியூப் பார்த்துக்கிறேன். நீ நான் தான் ஒரு மாதிரி எங்கெங்கே போகிறான், பெரிய வெளிநாட்டில் போகிறாங்க. அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இதனால வரையும் அவன் எங்கே போனான்? ஐயா வெளியே 15 ஆனதுக்கு பிறகு அந்த உபதேசம் தரா, இந்த உபதேசம் தரா, என் சீடர் இவங்க, நான் ஆசிரமம் அங்கே வச்சு நடத்துகிறேன், இங்கே வரேன், நான் அங்கே வரேன், இல்லை இப்போ நீ சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி எங்கே போயிருந்தாங்க உங்களுக்குலாம்? அதோட இல்லை. இப்போ இதே இந்த கேள்வி இப்படி ஒரு கேள்வி. இது இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஐயா வந்து நிறையா வீடியோ கொடுத்துட்டாரு. இவர் கேட்காத கேள்விக்கு எந்த டாக்டரும் எல்லாருமே இப்போ ஃபோன் பண்ணி பேசும்போது பாடத்தில் டவுட் தான் கேட்குறாங்க. எதனால வந்து காலைல தண்ணியாக 3/4 பேர் வந்து பாடம் வாங்கிட்டாங்க, எனக்கு டவுட் இருக்கிற மாதிரி இருக்குது, திருப்பி அந்த பாடத்தை நான் வாங்கணும் அப்படின்றாங்க. பாடத்தில் டவுட் இல்லை, கொடுத்த ஆளு மேலே டவுட் ஆகி போச்சு. அதனால தான் எங்களுக்கு சத்தம் இது வீடு மட்டும் கையில் பாடத்தில் டவுட் வரக்கூடாது.
அங்கிட்டு போகக்கூடாது வரல மூக்கில் வெளியே வரணும் அப்போ இது வழக்கத்துக்கு மாறான ஒரு விஷயம். வெளியே ஊருக்கு போயிட்டு இருந்துச்சு எனக்குள்ள நான் ஓட்டி பழகிறது தான் இந்த கலை. இப்போ வெளியே எங்கேயும் அவன் கேள்விப்பட்டுருக்காங்க, வெளியே என்ன கேள்விப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அறிமுகம் பண்ணணும், அப்போ அந்த பயம் இருக்காது. ஆனால் இங்கே புதுசாக உள்ள வந்தவங்க நம்ம இது ஒரு விஷயம்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், அதுக்கு மாற ஒரு செஞ்சீங்க முதல்ல அந்த பயம் வந்துடும். அப்போ என்ன பண்ணால் பாடம் கொடுக்கணும், முதல்ல செய்தி காட்டணும். செய்தி காட்டினா ஒரு பண்ண சும்மா வச்சு செஞ்சு காட்டுறது இஞ்சி போனால் ஒரு 3 பேர் 4 பேர் அதுக்கு மேலெலாம் முதல் பாடம் கொடுத்தாங்கன்னா அது யாருக்குமே புரியாத பாடம். அப்போ முதல்ல இவர் செஞ்சு காட்டணும், குழப்பம் வரும். மூச்சை கவனின்னு சொன்னால் இப்போ தான் முதல்ல மூச்சை கவனின்னு சொல்கிறோம். அப்போ சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா முதல்ல மூச்சு ஓடுதா இல்லைன்னு தெரியலன்னு. ஏன்னா இது வரைக்கும் அந்த பக்கம் திரும்பி பார்த்ததே கிடையாது. அப்போ முதல்ல அதுவே ஒரு குழப்பம். கவனிக்கிறவங்களுக்கு இதில் உணர முடியுதுனால மூச்சு கவனிக்க முடியுதுன்னா அது ஒரு வகையாக சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிடலாம். கவனிக்கவே முடியலன்னா என்ன பண்ண முடியும்? அப்போ இவங்களை அனுப்பிச்சிட்டு புரிஞ்சவங்களை அனுப்பிச்சிட்டு புரியாதவங்களை உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு விதமாக அந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்கணும். முதல்ல அந்த மூச்சை கவனிக்கிறது சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம பாடத்துக்கு அவங்கள கூட்டணும் வரணும். ஆனால் கும்பலாக உட்கார வச்சுட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுத்தேன்னா என்னப்பா புரிஞ்சிச்சா? புரிஞ்சி சாமி தான் சொல்லுவாங்க. அங்கே வேறு என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன அதே குழப்பத்தையே வெளியே வந்தீங்கன்னா அப்போ நேரம் போய் தியான மரத்தில் உட்காந்து பாடம் பண்ண அங்கே உட்காந்து மூச்சு தான் இருப்பாங்க. ஆமாம் 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 சொல்லிக் கொடுக்குறது தான் சாமி. இது சித்தர்களுடைய பாதை. சித்தர்கள் எதெல்லாம் அனுபவித்து இந்த உலகத்துக்கு சொன்னாங்களோ அதை தான் ஐயா பாடமாக கொடுத்துருக்காங்க நமக்கு. அப்போ நான் அனுபவிக்கிறேன்னா நான் எந்த பக்குவத்தில் இருக்கணும். ஆனால் சராசரி மனுஷங்க அந்த பக்குவத்தில் வர முடியாது. ஆனால் கொடுக்குறவங்க முதல்ல அந்த பாடத்தோட அருமை புரிஞ்சுக்கணும். இந்த பாடத்தை எதுக்கு கொடுக்குறோம்? உடனே நாக்கம் அடிக்கணும். முதல் பாடத்தை நாக்கம் அடிக்கிறோம். ஆனால் 3வது பாடத்தை நாக்கம் அடிக்கிறாங்க, 4வது பாடத்தை நாக்கம் அடிக்கிறாங்க, 2வது பாடத்தையும் நாக்கம் எதுக்கு மடிக்கணும்? நாக்கை எதுக்கு மடிக்கிறதோட பர்பஸ் என்ன? எதுக்காக அந்த நாக்கை மடிக்கணும்? அது ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல. மூச்சு உள்முகமாக ஓட்டுறதுக்கான ஒரு முத்திரை அது கேசரி முத்திரை. சிவபெருமான் என்ன பண்ணார்? கோயிலில் ஊர்வலம் போவார். அவர் ஒரு நந்தியில் உட்காந்துப்பார். அந்த நந்தி எப்படி இருக்குன்னா அந்த நாக்கை எடுத்து ஏதோ ஒரு துவாரத்தை அடைச்சிருக்கோம். நாசி துவாரத்தை அந்த நாக்கால் அதை அடைக்கும். என்ன பண்ணுறது? நம்ம பண்ணுற மூச்சு பயிற்சி பண்ணுது. அதை அங்கே சொல்லுது. மூச்சு உனக்குள்ளே விடுங்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி முத்திரை வையின்னு சொல்லுது. அது உள்ளே மச்சு வச்சுக்கலாம்ல, தெரிஞ்சிருக்காத. அதனால் என்ன பண்ணுது? சுவாசம் ஓடக்கூடிய அந்த பாதையை அது நாக்கை வச்சு அடைக்குது. மூக்கு வழியாக அதை அடைக்குது. இப்போ ஐயா சொல்கிற பாடம்னா அது ஒரு முத்திரை. அந்த முத்திரை எதுக்காகனா நீ இப்படி பண்ணினா மட்டும்தான் மூச்சு உனக்குள்ளே ஓட ஆரம்பிக்கும். அப்போ அந்த முத்திரை எதுக்கு தேவை? மூச்சு பயிற்சி செய்யும்போது தேவை. மூச்சு பயிற்சி செய்யாத பாடம் இருக்குது, அதுக்கு நான் எதுக்கு மடிக்கணும்? ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? படிச்சு வச்சு பண்ணலான்றாங்க. காரணம் என்ன? நானே கேட்டு 2வது பாடத்தில் நாக்கு படிக்கணும் அவசியம் கிடையாது, நாக்கு படிச்சும் பண்ணலான்றாங்க. நான் கேட்டு இல்லை என்ன சொல்லுங்க தமிழை பண்ணி யாராவது ஒரு காரணம் சரணாகதி அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் ஆணவம் அதோட போயிடும். அதோட அந்த ஆணவம் போயிடும். காலை பிடிச்சதுக்கப்புறம் இப்போ எனக்கு ஆணவம் வந்தனா அவன் காலை பிடிக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? எனக்குள்ளே ஒரு ஈகோ இருக்குல்ல, தளர்த்து இருக்குல்ல. ஆனால் ஒரு குருவுக்கு முன்னாடி முதல்ல இப்போ காலில் ஓடணும். விழுந்துட்டோம்னா அங்கே என்னோடய ஆணவம் அங்கே இல்லை. இறைவன் முன்னாடியும் காலில் ஓணும், அதுக்கு அடுத்தபடியாக வேணும்னா குருவுக்கு முன்னாடி ஓணும்.
அதுக்கு அடுத்தது அவங்க பெற்ற அம்மா அப்பா தான். இந்த 3 பேர் தான் இந்த உலகத்தில் காலை வேலை கொண்டு தகுதி விடுவாங்க. 2 பேர் நமக்காக வாங்கி நமக்காக உயிர் அவங்களால அவ்வளோதான் பண்ண முடியும். ஆனால் அதையும் தாண்டி குழு வராது. உன்னை யாரோ பற்றி போட்டு போட்டாங்க, அவங்களுக்கும் குடும்ப சம்மந்தமே கிடையாது. ஆனாலும் என்னை நம்பி நீ வந்துட்ட, உன்னை கரை சேர்க்கறதுக்காக நான் அம்மா கேட்டாங்களோ அவனுக்கு தான் இறைவனோட பாதம் கிடைக்கும். குரு பாதத்தை யாரும் பிடிக்கலன்னு சொன்னால் அவன் எவ்வளோ பெரிய கும்பனாக இருந்தாலும் இறைவனோட பாதம் அவனுக்கு கரை சேர்த்து கிடைக்காது. அவன் எத்தனை பேர் வைத்தாலும் மனுஷனை போய் வச்சு சாவான தவிர என்றைக்குமே இறைவனை போய் சேரவே முடியாது. இறைவனை போய் யாராவது சேரணும்னா முதல்ல பிடிக்க வேண்டியது குருவோட பாதம். ஏன்னா இறைவனை யாரும் பார்க்கல, கண்ணுக்கு தெரிஞ்ச இறைவனாக இருக்கிறது குருநாதர் மட்டும்தான். வேறு யாரும் சொல்லலையே. எந்த இறைவனை வந்து இந்த மாதிரி ஒரு பாதர் இது வந்திருப்பான்னு சொல்லலையே. அப்போ சொல்கிறது யார்? அதுதான் ஒரு அம்மா கேட்டாங்க, சாமி போய் கும்பிட்றோம், சிவசிவான்னு கும்பிட்றோம். அவர் என்ன பண்ணுறாரு, யாரோ ஒரு குருநாதரை கை காட்டி விடுறாரு, அவராக சேர்த்துக்க மாட்டாரு. அவர் என்ன பண்ணுறாரு, உனக்கு ஒரு குரு இருக்காரு, அவரை போய் பிடிச்சிக்கோன்னு இறைவன் குருவை கை காட்டுறான். இறைவன் குருவை கை காட்டி விடுறான். சரி, குருவை போய் பிடிச்சிட்டோம். குரு என்ன பண்ணுறாரு, இறைவனை கை காட்டி விடுறாரு. இது ஒரு சர்க்கிள். நீ இறைவனை தேடி போனால் குரு கிட்ட தான் வரணும். ஆனால் குருவை பிடிச்சிட்டா நேரடியாக இறைவன் இறைவனே கட்டி போன பட்டியல் கட்சி குருவே கட்டி போன பள்ளியை எப்படி சர்க்கிள் குருநாதரோட பெருமை சொல்லி மாறாது. இவ்வளோதான் அளவெல்லாம் சொல்ல முடியாது, அளவே கிடையாது. அப்போ ஒரு உண்மையான விஷயத்தை நோக்கி நான் போகிறோம்னா அங்கே அது இல்லைன்னு